காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. தச அவதாரங்களிலே 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இது எப்பொழுது நிகழும்? மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ஸ்ரீராம பலராமர் கிருஷ்ணர் இதுவரைக்கும் 9 அவதாரங்களினுடைய நிகழ்வுகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இவர் எப்பொழுது தோன்றுவார்? கலியுகத்தின் இறுதியிலே. தீமை மேலோங்கி இருக்கும் பொழுது, அதர்மம் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கும் சமயத்திலே தர்மத்தை காப்பாற்றவும் அறத்தை நிலைநாட்டவும் பக்தர்களை காப்பாற்றவும் எடுக்கப்பட இருக்கின்ற அற்புதமான அவதாரம் கல்கி அவதாரம். இது எங்கே நிகழும் என்பது பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். சம்பல என்னும் கிராமத்திலே பிராமணர் குலத்திலே விஷ்ணு யசஸ் சுமதி இந்த தம்பதிக்கு பிறக்க இருக்கின்ற அற்புதமான அவதாரம் கல்கி அவதாரம். இவர் பிறந்து பல தீமைகளை வேரோடு களைய வேண்டும். இதற்காகத்தான் இந்த அவதாரத்தின் நோக்கம். அப்படி அறத்தை நிலைநாட்ட முற்படும் பொழுது பல தீய சக்திகளை அழிக்க வேண்டும் அல்லவா? அதற்கான ஆயுத பயிற்சி இவர் எங்கே பெறுவார்? அதற்காக நாராயணனுடைய அம்சம் ஒன்று இருக்கின்றது. அவர் பரசுராமர். இவர் மகேந்திர மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுதும். ஏன்னா கல்கி அவதாரம் நிகழ்ந்த பிற்பாடு அவருக்கு போர் பயிற்சி அளிக்க வேண்டும் அல்லவா? ஏன்னா பரசுராமர் என்பது சிரஞ்சீவி அல்லவா? 7 சிரஞ்சீவிகளிலே ஒருவர். இவர் இன்றும் காத்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுது கல்கி பகவான் அவதாரம் செய்ய இருக்கின்றார் என்பது பற்றி. வெள்ளை குதிரை, அதனுடைய பெயர் தேவதத்தா. இந்த குதிரையின் மேலேறி கொண்டு அவர் கையிலே வாளும் கேடயமும் வைத்துக்கொண்டு பல அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அறத்தை காப்பாற்ற அன்பர்களையும் ஆன்மீகத்தையும் அவர் மறுபடியும் புதுப்பிக்க பிறக்க இருக்கின்றார். ஏன்னா கலியுகத்தின் முடிவிலே இந்த அவதாரம் நிகழ இருக்கின்றது. இவர் இந்த தீயவர்களை அழித்தவுடன் மறுபடியும் கிருதயுகம் தோன்றும். இதனை ஸ்தாபிப்பவரும் கிருஷ்ண பரமாத்மாவே. பிரம்மாவின் வேண்டுகோளின்படி பூமி தாயின் கண்ணீருக்கு பதில் கூறும் விதமாக, ஏன்னா பூமி தாயானவள் முதலிலே வருத்தப்படுகின்றாள். ஏன்னா எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருப்பவள் அல்லவா? அவள் தானே ஆதாரம் இந்த உலகத்திற்கு. பூமியிலே பல தீமைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அதை என்னால் தாங்க முடியவில்லை. அசுரர்களினுடைய அட்டகாசம் என்னால் பொறுக்க முடியவில்லை என்று கண்ணீர் விடும் பொழுது பிரம்மா என்ன பண்றாரு? வைகுந்தத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவை கேட்கின்றார். சுவாமி, தாங்கள் அவதாரம் எடுத்து இத்தகைய அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று. அவருடைய வேண்டுகோளையும் பூமி தாயானவளினுடைய கண்ணீரையும் பார்த்து எடுக்கப்பட்ட அவதாரங்கள் தான் இந்த 9 அவதாரங்கள். 10வது அவதாரம் கலியுகத்தின் இறுதியிலே நிகழ இருக்கின்றது. அதற்காக நாம் கிருஷ்ண பரமாத்மாவையும் மற்றும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பல அசுரர்களை அழித்தவர். அப்படியே கலியுகத்தின் இறுதியிலும் கல்கி அவதாரத்திலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியான அம்சமானது இந்த உலகத்தை காக்கப் போகின்றது. இப்படி 10வது அவதாரம் சிறப்பு பெறுகின்றது மறுபடியும் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு. இத்தனை நிகழ்வுகளில் நாம் பார்த்து விட்டோம் தசாவதாரங்களை பற்றி. மீண்டும் ஒரு அடுத்த பதிவிலே அற்புதமான நிகழ்விலே சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.